ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் எப்பயும் போல் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அன்றைக்கி சீக்கிரம் எந்திரிச்சதால் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி எங்கள் ஊர் கோவில் திருவிழா 2வது நாளுங்க. 2வது நாள் பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் தாங்க நடக்கும். ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணணும். மார்னிங்கே எப்பயும் போல் எந்திரிச்சு டிஃபன்லாம் செஞ்சாச்சுங்க. எங்கள் வீட்டில் கூழ் செய்யதா இல்லை பாயசம் செய்யதான்னு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோங்க. என்னென்னா ரெண்டுமே செய்கிற மாதிரி தான் பிளானிங்கு. இவங்க அண்ணி கூழ் செய்ய போகிறாங்க, நான் பாயசம் செய்ய போகிறேன். கூழும் பாயசமும் மார்னிங்கே செஞ்சு வச்சுட்டாதான் மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகும்போது அந்த சூடு அதிகமாக இல்லாமல் இருக்குங்க. அதனால் ஈஸியாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பாயசம் செய்ய போகிறேன். பாயசம் கொஞ்சம் அதிகமாக செய்யறதால விறகடுப்பில் தாங்க செய்ய போகிறேன். ஸோ விறகடுப்பில் செய்யறதுனாவே எனக்கு ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். இது வரைக்கும் மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ தாங்க செகண்ட் டைம் கோயிலுக்குன்னு பாயசம் செஞ்சுட்டு இருக்கேன். எங்கள் ஊர் கோயில் ஃபங்க்ஷன் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹைதராபாத்தில் தாங்க இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2-3 வாட்டி தாங்க அட்டென்ட் பண்ணியிருக்கோம் கோயில் ஃபங்க்ஷனே. ஸோ ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. இப்போ இங்கேயே இருக்கிறதால பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனும் அட்டென்ட் பண்ண முடியுங்க. உங்கள் ஊர் கோவிலே இதே மாதிரி செய்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்